சுவையான கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது இடையிலே நான் உங்களிடையே வந்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் பாசத்திற்குரிய ஈஸ்வரன் அவர்கள் இந்த மகாநாட்டை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈஸ்வரன் அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு நெடுநாளைய நண்பர். இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பே இருந்து நான் அவனோடு பழகுகின்ற நல்ல வாய்ப்பை பெற்றேன். எனக்கு ஈஸ்வரன் என்று சொன்னால் ஒரு ஈஸ்வரனை தான் தெரியும், அது ஈஆர் ஈஸ்வரன். ஆனால் இங்கே இருக்கின்ற உங்களுக்கு பல ஈஸ்வரன்களை தெரியும், அவர்களையும் நீங்கள் நம்புகின்றீர்கள். நான் நம்பவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நான் நம்புவது இந்த ஈஸ்வரனைத்தான். காரணம், இந்த ஈஸ்வரனால் நினைத்தால் ஒருவரை வெற்றியடைய செய்ய முடியும், நினைத்தால் அவரை முடிக்கவும் தெரியும். அதிலே இவர் மிகவும் வல்லவர், அனுபவப்பட்டவர் நானே இருக்கின்றேன். ஈரோட்டிலே நின்ற போது நான் தோல்வி அடைந்தேன். அந்த தோல்விக்கு காரணம் என்னுடைய அருமை நண்பர் ஈஸ்வரன் தான். அதை இல்லை என்று அவரும் சொல்ல மாட்டார். ஆனால் இப்போது மிகப்பெரிய அளவிலே வாக்குகளை பெற்று நான் வெற்றி பெற்றாலும் அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்று சொன்னாலும் கூட இந்த ஈஸ்வரனும் அதற்கு மிகப்பெரிய காரணம். அதனால்தான் நான் ஈஸ்வரனிடம் கொஞ்சம் பவ்யமாகவே அடக்கமாகவே நடந்து கொள்வேன். என்னை பொறுத்தவரையில் இந்த மகாநாட்டுக்கு என்னென்ன காரணங்கள் நடத்தப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய பாசத்திற்குரிய சுப்பிரமணிய அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சுப்பிரமணிய அவர்களை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலே 2 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், சுப்பிரமணியம் அவர்களும் சேகர் பாபு அவர்களும். ஆனால் மிக திறமையாக செயல்படுகின்றார்கள் என்பதோடு மட்டுமல்ல, கட்சியையும் வளர்த்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு நல்ல காரியங்களை செய்கின்ற அந்த நம்முடைய பாசு அவர்கள் இங்கே வந்திருப்பது இந்த மகாநாட்டிற்கு சிறப்பு சேர்ப்பது என்பதை மட்டும் இங்கே சொல்லி, எனக்கு இந்த நல் வாய்ப்பினை தந்த ஈஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்கின்றேன். சட்டமன்றத்திலே நான் அவருக்கு பின்னால் தான் இருப்பேன். இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இருக்கைகளை பார்க்கும்போது ஈஸ்வரனுக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தாலும் கூட ஈஸ்வரன் அவர்கள் உங்கள் சார்பாக எழுப்புகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற உறுதியை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.